சமீபத்தில் விஜய் கட்சியிலேருந்து ஒரு இளைஞர் அணியில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க விலகிட்டாங்க. ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க. கட்சியில் பொறுப்பு தரல அப்படின்னு வந்து கோச்சிட்டு விலகி போயிட்டாங்க. இவ்வளோ வருஷமா இருக்கேன்னு தரல அப்படின்லாம் போயிட்டாங்க. இவ்வளோ வருஷமா கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் கூட ஆகல. ரசிகரா இவ்வளோ வருஷமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. கரெக்ட். அது யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, பார்த்தேன். எங்க தாத்தா காலத்திலேருந்து விஜய் ரசிகர். விஜய் ரசிகரா? அவங்க தாத்தால எம்கே தியாகராஜ பாகவதர் ரசிகரா தானே இருக்க முடியும். எப்படி விஜய் ரசிகரா இருக்க முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஒருவேளை நீங்களும் வந்து ஒரு 90s கிட்ஸ்னால ஏதாவது புரியுமோன்னு நினைச்சேன். சரி, ரைட், சொல்லுங்க. ரசிகரா இருந்தேன், பதவி தரல, தொண்டனா இருந்த பதவி தரலன்னு விலகி இருக்காங்க. வானதி அவர்கள் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அவங்க கட்சியிலிருந்து விலகுகிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில் என்னவா இருந்தாங்க? தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு தெரியுமா? அவங்கள தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது இல்ல. இப்போ அவங்க விலகுகிறேன்னு சொன்ன உடனே தானே எல்லாருக்கும் தெரியுது. இப்போ என்ன, அவங்க விலகி வந்துட்டதுனால அப்படியே தாவேகா டமால்னு உடஞ்சிட்டுதா? இனிமேல் நாளைக்கு யாருமே தாவேகாவுக்கு பின்னாடி போகிறது கிடையாது, தாவேகாவுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கே பதவி தரலன்னு சொல்லிக்கிட்டு தான் சுத்திட்டு. சரி, தாடி பாலாஜி வெளில போயிட்டார் அப்படின்னா தாவேகா அப்படியே உருத்தெரியாமல் குலைந்து விட்டதுன்னு அர்த்தமா? ஒரு எக்ஸாம்பிள், அவருக்கே தரல. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இல்ல வந்து ஜஸ்ட் சாம்பிள்னு சொல்லுங்க, எதை ஒண்ணா சொல்லுங்க. அதை பாருங்க, தாவேகால விஜய்னா விஜய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்காகத்தான் அங்க செல்வாக்கு வாக்குகள் உழப்போதே தவிர, நீங்களும் நானும் போயிட்டு நான் இத்தனை வருஷமா ரசிகரா இருக்கேன், நான் வந்து சில்லறையை செதற விட்டுக்கிறேன், எனக்கு பதவி கொடுக்கலன்னா, உன்ன மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர் இருக்கேன், எத்தனை பேருக்கு பதவி கொடுக்க முடியும்? அப்படி தானே கேட்பாங்க.